ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸ்ல நிறைய புது கேரக்டர்ஸ் வரும், அது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சீசன் 3ல நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வர வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 18. நம்ம ஹீரோ இப்போ எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியிருந்தான். உண்மையிலேயே இந்த மேஜிக்கை நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயப்ல வந்து பாராட்டுறான். ஹே ரிமரோ, ஷுவரா தான் சொல்றியா? நான் சண்டை போட போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி வெல்டோரா கேட்குமோ, பர்கஸ்க்கு நம்ம போற வரைக்கும் ஒன்று சீக்கிரட்டாக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெல்டோரா கிட்ட சொல்லுவா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். கிங் ஆசல் டுவார்கான்கே திரும்ப போயிருந்தான். எரால்டோ வந்துட்டு அவனோட நேஷன்கே திரும்ப போறான். இவங்க பிளான் படியே யோம ஃபால்மியோத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க திரும்ப வர மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டியாப்லோ சொல்லுவோம். அவசரம்லாம் இல்லை, நீ பொறுமையாவே வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம பர்கஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இங்க யாம்சா வந்துட்டு கிளேமன் யுவரசேனியால யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றான். அது போக இங்க இருக்கிற ஒரு மெர்ச்சன்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அந்த வெல்டோரா டிராகன் திரும்ப வந்துச்சா அப்படின்னு சொல்லுவோம். என்னது வெல்டோரா டிராகனா அப்படின்னு சொல்லி கிளேமன் ஷாக் ஆகுறான். ஃபால்மியோத் சோல்ஜர்ஸ் இறக்குறதுக்கு அந்த வெல்டோரா டிராகன் தான் காரணம் அப்படின்னு அவன் சொல்லுவோம். நான் அப்பவே நினைச்சேன் அந்த சாதாரண ஸ்லைம் எல்லாம் 20,000 பேரை போட்டு தள்ளி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த ஸ்லைமை நான் தான் ரொம்பவோ ஓவர் பில்டப் கொடுத்து நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த சாதாரண ஸ்லைமை ஈஸியா என்னோட பப்பட்டா மாத்தி அந்த வெல்டோரா டிராகனையும் எனக்கு அடிமையா மாத்திருவேன். அதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு கிளேமன் நினைக்கிறான். அப்பதான் மலையும் உன் கண்ட்ரோல்ல இருக்கான்னு சொல்லி அசால்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி லப்லா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. லப்லாஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளேமன் நினைக்கிறான். இங்க டீமன் லார்ட் ஃப்ரே முன்னாடி மலையம் நின்னுட்டு இருக்கா. அவ கழுத்துல ஒரு நெக்லஸ் இருக்கு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஹே ஃப்ரே, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலையம் ரொம்பவோ ஜாலியா இருக்கா. என்ன ரொம்பவோ ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரே கேட்கவும், என்னோட புது கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இதை யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்கவும், யார்கிட்டயுமே சொல்லாம சீக்கிரட்டா வச்சிருக்கலாம் தான் இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி மலையம் நம்ம ரீமரோ பத்தின ஃபுல் கதையோ சொல்லிட்டு, ரீமரோ தான் என்னோட பெஸ்டி ஃபார் ரெஸ்டி, அவன் தான் எனக்காக இதை ஸ்பெஷலா செஞ்சு தந்தான், இதை நான் கழட்டவே மாட்டேன் அப்படின்னு மலையம் சொல்லவும், நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பென்டென்ட்டை காட்டவும், ரீமரோ கொடுத்த இந்த கிளாஸை என்ன கலட்ட வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி மலையம் கேட்கவும், இல்ல நானும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஃப்ரே கேட்கறா. ஆமா அப்படின்னு மலையம் சொல்லவும், சரி அப்படின்னா நானே இதை உன் கழுத்துல போட்டு விடுதேன் அப்படின்னு சொல்லி மலையமோட கழுத்துல அந்த பென்டென்ட்டை போட்டு விடவும், அதுல இருந்து ஒரு மேஜிக் ரிலீஸ் ஆகி அவளா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிப்பா நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஃப்ரே கேட்கவும், இப்பதான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பப்பட் கிடைச்சிருக்கு, என்னோட பிளானை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியா இருக்கும். நீ என்ன சொன்ன, நான் வீக்கான டீமன் லாடா, இப்ப யார் வீக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளேமன் மலிம போட்டு அடிக்கிறான். உன் இடத்துல நான் இருந்தா அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃப்ரே சொல்லவும், இவளை அடிக்கிறதுனால அந்த மேஜிக் ஸ்பெல் டேமேஜ் ஆயிரும் நீ நினைக்கிறியா? அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான மேஜிக் ஸ்பெல் கிடையாதுன்னு உனக்கு தெரிஞ்சதுனால தானே நீயும் இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கிளேமன் கேட்கவும், நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன், நீ கேட்டதுனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவ சொல்லவும், மலிம போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். அவ மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எதுவுமே திரும்ப பண்ணல. மலிம் கிட்ட செல்ஃப் டிஃபென்ஸ் சர்க்கியூட் இருக்கு, எதுக்கோ நீ ஜாக்கிரதையா இரு, அப்புறம் உன்னோட முடிவை நீயே தேடிக்கிடாத அப்படின்னு கிளேமன் சொல்றான். சரி அதுவோ கரெக்ட் தான், அதனால நீயே நான் சக்சஸ் ஆகுறதுக்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு கிளேமன் சொல்லுவோம். நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் நினைச்சேன் அப்படின்னு ஃப்ரே கேட்கவும், கேரியன் மாதிரியா நீயும் மலிம் கூட சண்டை போட விரும்புறியா அப்படின்னு கிளேமன் கேட்கவும், என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி ஃப்ரே கேட்கறா. என்னோட பிளான் சக்சஸ் ஆகுறதுக்கு நீயும் ஒரு டோல் தான், உன்னோட மத்த விஷயங்கள்ல நான் தலையிட மாட்டேன், ஆனா துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீயும் கேரியன் மாதிரியே மலிம் கூட சண்டை போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு கிளேமன் சொல்றான். இப்போ அந்த பிளாஷ்பேக் முடியுது. சோ இப்படிதான் மலிமை இப்போ அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. பர்கர் ஸ்டார்ட் ஆக போது, உன்னோட முடிவு நெருங்கிட்டு இருக்கு கிளேமன் அப்படின்னு சொல்லி ஃப்ரே சிரிக்கிறா. டீமன் லார்ட் கிரிம்சன் உங்களை பாக்குறதுக்கு டீமன் லார்ட் லியான் கிராம்பல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெய்டு வந்துட்டு நம்ம லியான் கிராம்பல டீமன் லார்ட் கிரிம்சன் அப்படிங்கிறவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடமே சும்மா வேற லெவல்ல சூப்பரா ஐஸால செய்யப்பட்டிருக்கு. இப்போ லியான் கிராம்பல் அங்க போய் நிக்கவோ, நான் கூப்பிட்டு நீ இங்க வந்ததுக்கு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிம்சன் அப்படிங்கிற டீமன் லார்ட் சொல்றான். எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி லியான் கேட்கவும், எப்படி இருக்க லியான் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல பார்க்கவும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விடுவோம். நீ இன்னும் போரிங்காவே தான் இருக்க, ஒருவேளை நான் ஒரு பொண்ணு கிட்ட போட்டு வந்தா உனக்கு என்ன பிடிக்குமோ, சரிவா நம்ம விஷயத்த அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கூட்டிட்டு போறான். இப்போ அந்த டீமன் லார்ட் கிரிம்சன் டைரக்டா விஷயத்துக்கே வரான். இந்த தடவை வைக்கிற பர்கஸ்ல நீ கண்டிப்பா கலந்துக்கிடணும், ஒருவேளை அதுல நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லவோ, எதுக்காக என்ன இவ்வளவு கட்டாயமா கலந்துக்கிட சொல்ற அப்படின்னு லியான் கேட்கவும், இந்த தடவை அந்த பொடி பையன் கிளேமன் தான் அந்த பர்கஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான், அது பிரச்சனை இல்ல, ஆனா மலிமா அவன் கூட இருக்கா. ஏன் லெவலுக்கு ஈக்குவலான அந்த டீமன் லார்ட் மலிம் எதுக்காக அந்த பொடி பையன் கிளேமன் பேச கேட்கணும்? அது போக அந்த டீமன் லார்ட் கேரியனோட டெத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு சஸ்பீஷியஸாவே இருக்கு அப்படிதானே அப்படின்னு லியான் கேட்கவும், நான் என்ன சொல்ல வரங்கிறத நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட லியான், மலிம்க்கு இது இன்னொரு கேமா கூட இருக்கலாம், ஆனா எல்லா டீமன் லார்டையும் பேலன்சிங்கா வச்சிருக்க வேண்டியது நமக்கு ரொம்பவும் முக்கியமானது, அதனாலதான் உன்னை இந்த தடவை பர்கஸ்க்கு கூப்பிடுறேன் அப்படின்னு கிரிம்சன் சொல்லவோ, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி லியான் ஒத்துக்கிட்டுதான். ஆமா அந்த ரீமருங்கிறவனை பத்தி தெரியுமா அப்படின்னு கிரிம்சன் கேட்கவும், கிளேமன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த ரீமரோ டீமன் லார்டுங்கிற பேருக்கு கெட்ட பேர் தான் கொண்டு வருவான் அப்படின்னு லியான் சொல்லவோ, ஆனா ராமிரஸ் கூட சேர்ந்திருக்காம்னா அவன் ஒரு காமெடி பீஸா தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன்
கிரிம்சன் கேட்கவும், ஓ அந்த ஃபேரி ராமிராசா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு லியான் சொன்ன உடனே, ராமிராசா மட்டும் நீ கொன்ன அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். உன் கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு லியான் சொல்லவும், ஒரு மில்லியன் டைம் நீ முயற்சி பண்ணினா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீ ஜெயிக்கிற லெவலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். ஆமா வெல்டோரா ரிலீஸ் ஆனதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு லியான் கேட்கவும், வெல்டோராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. உயிரோட இருக்கிற அந்த 4 டிராகன்ஸ்ல நீயும் ஒருத்தி, நீ இங்க தான் இருப்பங்கிறதையே நான் மறந்துட்டேன் ஐஸ் டிராகன் அப்படின்னு சொல்லி லியான் சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரதர் வெல்டோராவோட பிரசன்ஸ் மறைஞ்சு போயிட்டதுனால இறந்து போயிட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்ப திரும்ப உயிரோட எப்படி வந்திருக்கான் அப்படின்னு அவ சொல்லவும், ஆமா அந்த வெல்டோரா எப்படி அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அதுக்கு காரணம் கிளைமன் தான். ஃபால்மியோட ஆளுங்களை அந்த ரீமருவை அட்டாக் பண்ண அனுப்பி வச்சதுல ஃபாரஸ்ட் அட்டாக் ஆனதை பார்த்து அந்த வெல்டோரா அது தாங்க முடியாம அந்த இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஒரு காலத்துல நானும் மனுஷனா தான் இருந்தேன், தன்னோட மக்கள் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்தா எப்படி ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் வெல்டோராவும் அது தாங்க முடியாம அதுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு லியான் சொல்லவும், அப்படின்னா இது ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஹீரோவோட பேரியர் ரொம்பவோ வீக்கா இருக்கலாம் அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஒரு வேளை அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா என்கிட்ட வேற ஒரு தேரி இருக்கு, பேரியரோட வெல்டோராவை ஹைப்பர் ஸ்பேஸ்ல வச்சிருந்து அந்த இடத்துல அந்த ப்ரோக்கை சீல் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி லியான் கேட்கவும், அப்படின்னா அந்த பேரியரையே ப்ரோக் பண்ற லெவலுக்கு ஒன்னையும் என்னையோட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருக்கான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், நான் சந்தேகப்படுற ஆள் ஒரே ஒருத்தர் தான், அது அந்த ஸ்லைம் ரீமரோ தான் அப்படின்னு சொல்லி லியான் சொல்லவும், அப்படின்னா அந்த ரீமரோ ஸ்லைமை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். அப்போ அந்த ஐஸ் டிராகன் பொண்ணு வந்துட்டு கண்ணிலேயே அனாலிசிஸ் பண்ணி, என்னோட பிரதரோட மேஜிக் ரொம்பவோ கம்மியாக இருக்குது, அவன் ரொம்பவோ வீக்காக இருக்கிறான்னு நினைக்கிறேன், அதனால தான் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்லவும், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லியான் சொல்கிறான். ஆமாம் உன்னோட சமனிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த பசங்கள்லாம் என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிரை ஒருத்தன் காப்பாற்றிட்டான், ஸோ இப்போ மற்ற நேஷன்ஸும் இந்த சமனிங்கில் ரொம்பவோ இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லவோ, அந்த ஒரு பர்சன் உனக்கு ரொம்பவோ பிரச்சனையாக இருந்தால் ஒரு பர்சனை நீ ஈஸியாக போட்டு தள்ளிடலாமே அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், அந்த ஒரு பர்சன் வேற யாரும் இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த ரீமரோ தான் அப்படின்னு சொல்லி லியான் சொல்லவும், கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, அந்த மலியும் பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி தெரிஞ்சாலோ அவ வேற ஏதாச்சும் பிளான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, உன்னோட பிளான் ரொம்பவும் முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையோட என்னோட கோல் தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ஆமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், அந்த கேபிட்டல்ல இருக்கிற ஒருத்தன் தான் கொடுக்குறான், அவனை நீ நம்புறியா அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா நான் நம்பல அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ சொன்ன அட்வைஸை கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லியான் அங்கிருந்து கிளம்புவோம். சரி பர்கஸ்ல மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் அனுப்பி வைக்கிறான். இப்போ லியான் அந்த இடத்துல இருந்து டெலிபோர்டேஷன் ஆயிட்டான். ஆமாம் நீங்கள் வேணா லியானுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் டிராகன் கேட்கவும், அவனா என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் அவன் கேட்காததுனால நம்ம அதில் தலையிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்கிறான். சரி நீ பர்கஸ்க்கு வாரியா அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் டிராகன்ட்ட கேட்கவும், இல்லை நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ரொம்பவோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், அந்த பர்கஸ்க்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மலியும் தான் இருக்கிறதுலே ரொம்பவோ பவர்ஃபுல்லான ஒரு டீமன் லார்ட், அவளுக்கு ஈக்குவலானவன் தான் இந்த கிரிம்சன். ஆனால் அந்த வல்டோரா டிராகனோட அந்த அன்லிமிட்டட் இம்ப்ரிசன்மெண்ட்டை நம்ம ஹீரோ தான் உடச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிரிம்சன் ரொம்பவுமே ஷாக் ஆகும். அதுலயே இன்டெரக்டா நம்ம ஹீரோ ரொம்பவோ பவர்ஃபுல் அப்படின்னு இந்த எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் தான் சும்மா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.